ஹே ஹாய் திஸ் இஸ் சத்யா. நிறைய பேருக்கு வந்து என்னோட பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ட் பண்ற மாதிரி சொல்லிடுறேன். என்னோட நேம் வந்து சத்யா அண்ணாதுரை. என்னோட சேனல் நேம் வந்து மனம் வித் சத்யா. மனம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் அண்ட் ஹார்ட் தமிழ்ல. ஸோ ஹார்ட் வித் குக்கிங்ன்றனால நான் வந்து மனம் வித் சத்யான்னு வச்சிருக்கேன். இந்த சேனல் வந்து என்னோட பேஜை ப்ரொமோட் பண்றதுக்காகவும், என்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காகவும் தான். அதர்வைஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் லைஃப் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் 0. பிகாஸ் எனக்கு வந்து என் லைஃப் பிரைவேட்டா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்னென்ன கரண்ட் அப்டேட்ன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நானு. பட் எப்படியோ வந்து இந்த இன்ஃப்ளூயன்சிங்க்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் இருந்தா கூட நான் உங்களுக்கு இனிமே வந்து கரண்ட் அப்டேட்லாம் குடுக்க மாட்டேன். இந்த வீக் ஊருக்கு போறேன்னா, அடுத்த வீக் தான் அத போஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ இந்த விளாக்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்லாதத நான் சொல்றேன். நான் எப்படியெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து படிச்சு வளர்ந்ததெல்லாம் மதுரையில. என்னோட நேட்டிவ் வந்து ஆக்சுவலி தூத்துக்குடி. பட் நான் ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே மதுரையில தான் பண்ணேன். கரண்ட்லி ஐ அம் செட்டில்ட் இன் சென்னை. லாஸ்ட் 9 இயர்ஸா வந்து நான் சென்னையில இருக்கேன். எனக்கு இப்போ இது சொல்லும்போது தான் தெரியுது, ஓ! நம்ம இவ்வளோ வருஷம் உயிரோட இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இப்போ 33 ஏஜ் வந்து 33 ஆகுது. எனக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. ஜஸ்வி தேவ் அவங்களோட பேரு. அவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் ஆக போது. கம்மிங் மார்ச் 31 வந்தா. இந்த மார்ச் என் லைஃப்ல நெறைய ப்ளே பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த டைம்ல சொல்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், பேச்சுலர்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன், மாஸ்டர்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பிஹெச்டி ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்ல பண்ணியிருக்கேன். ஸோ இது போக அடிஷனலா நெறைய டிகிரீஸ் பண்ணியிருக்கேன் நானு. அப்புறம் லிவர்பூல் யுனிவர்சிட்டியில வந்து பிசினஸ் சைக்காலஜி பண்ணியிருக்கிறேன். அது கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்ச மாதிரியே வந்து நமக்கு விருக்ஷம் பேக்கிங் அகாடமின்னு ஒரு பேக்கிங் இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அப்பளம் நீங்கலாம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல. ஸோ அந்த அப்பளம் போடுற வேலை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருந்தே வேலை பார்க்க வச்சு, அதுலேருந்து ஏர்ன் பண்ற பணத்த வச்சு நம்ம வாழ்றது சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா விளையாடுறதுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுக்கோலாம் டைம் இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பளம் போடணும். அகைன் மார்னிங் வந்து அந்த அப்பளம் காய வைக்கணும். வீக்கெண்ட்ஸ்ல கூட அந்த ஒர்க் இருக்கும். ஒன்லி ஐ திங்க் சண்டே அப்பதான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இந்த கையெல்லாம் இருக்குல்ல, அந்த அப்பளம் வந்து இப்படி தேய்க்கணும். நீங்க ஒரு 10 பூரி போட்டாலே டயர்ட் ஆயிருவீங்கல்ல. பட் நான் ஒரு நாளைக்கு மினிமமா வந்து 1000 நம்பர்ஸ் வந்து அந்த பூரி மாதிரி தேய்க்கணும். இந்த இடம் நமக்கு அப்படியே அப்படியே பல்ஜ் ஆயிடும். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா, அப்படி ஒரு லைஃப்ல இருந்து இப்படி ஒரு லைஃப்க்கு வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹேப்பியா தான் இருக்கு. அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், வேலை பார்க்குறோம்னு கிடையாது. எங்க அம்மா பொறுத்தவரைக்கும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோமோ, அதுதான் நமக்கு வந்து காப்பாத்தும். எங்க அம்மா அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டே தான் ஸ்கூல் போயிட்டு வந்து அப்பளம் போடுவேன். காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமா நெறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஸோ மதுரையில தான். என்னோட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் இங்கிலீஷ் டியூட்டரா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். ஸோ 2மே என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நான் டீச்சிங் ஃபீல்ட கம்ப்ளீட்லி விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரின்சிபலா ஒர்க் பண்ணும்போது எனக்கு சென்னையில நெறைய இன்ஸ்டிடியூட் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஐ மீன் இந்த யுபிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அந்த டைம்ல என்னோட ஆர்டிகல்ஸ் நெறைய வரும். நான் வந்து 2014, 15, 16 வரைக்குமே வந்து நெறைய ஸ்கூல் ட்ராப் அவுட் கிட்ஸ வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைப்பேன். ஒரு 40 கிட்ஸ் பக்கம் நான் ஸ்கூல்ல ரீஜாயின் பண்ண வச்சு அவங்கள படிக்க வச்சிருக்கேன். அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். அதுக்கப்புறம் படிக்கவே தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட சைன் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுப்பேன். ஸோ அந்த டைம்ல நான் நெறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஆர்டிகல்ஸ் நெறையா நியூஸ்ல வரும். அப்படி எனக்கு நெறையா இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க லைக் படிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் சென்னை வந்தது. ஸோ இந்த மார்ச் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமான மாசம்னு சொன்னேன்ல. அப்படிதான் நான் வந்து 2016 ஐ திங்க் 15, 16ல வந்து மார்ச்ல சென்னை வந்தேன். என்னோட லைஃப் அப்படியே மாத்துன ஒரு மொமெண்ட்ன்னு சொல்லலாம். அதுவரைக்கும் நானும் எங்க அம்மா பிரிஞ்சதே கிடையாது. எங்க அம்மா ஒரு ஃபங்ஷன் போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்கன்னா கூட சேம் டேல ரிட்டர்ன் வந்துருவாங்க. என்ன பார்க்கறதுக்கு. பிகாஸ் என்ன விட்டுட்டு போறதுக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்க பெருசா. அதனால வந்து அவங்க வந்துருவாங்க. நான் சென்னை வரும்போது எங்க அம்மா அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எங்க அம்மா வந்து எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிக்கிறதுக்கு 2014ல சான்ஸ் கிடைச்சது. தமிழ்நாட்டுல இருந்து 8 பீப்பிள்க்கு கிடைச்சது. பட் அப்பவே எங்க அம்மா அலோவ் பண்ணல என்ன. பட் எனக்கு அது பயங்கர கிரேஸ். எனக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிக்கணும்ன்றது வந்து ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து செலக்ட் ஆயிட்டு எஃபிலலாம் போட்டாச்சு. நம்ம வந்து படிக்க போறோம்லாம். பட் எனக்கு தெரியும் எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்கன்னு. எப்படியோ போராடி போயிடலான்னு பார்த்தேன். எங்க அம்மா வந்து என்ன நல்லா படிக்க வைப்பாங்க. பட் வெளியூருக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அப்ப அது ஒண்ணும் பெருசா தெரியல. நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இங்க சென்னை வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஆ எனக்கு வந்து இதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2வது லைஃப் அப்போ பெர்சனலாவே எனக்கு வேற வேற இதுல போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அப்படியே நான் குவிட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஜஸ்வி அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். பிஃபோர் ஜஸ்வி லைஃப், ஆஃப்டர் ஜஸ்வில வந்து லைஃப்ன்னு சொல்லலாம். எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காது.
இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு சாக்லேட் காசு குடுத்தா கிடைக்கும்னா, என்ட்ட காசே இருந்தா கூட அந்த சாக்லேட் எனக்கு கிடைக்காது. நான் எல்லாத்துக்குமே போராடி, போராடி, போராடி தான் வாங்குற மாதிரி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னோட எம்.ஏ எக்ஸாம்ல வந்து, ஆ அதாவது நான் அந்த எம்.ஏ எக்ஸாம்ல வந்து கோல்ட் மெடல். பட் எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுன்னு வந்துருச்சு. ஏன்னா, என்னோட 2 எக்ஸாமோட பேப்பர் வந்து நான் அட்டெண்ட் பண்ணல. ஆப்சென்ட்ன்னு போட்டாங்க. நான் லீவே போட்டதில்ல. நான் ஸ்கூல் டூ காலேஜ் வந்து 1 டே கூட லீவ் போடல. 100% அட்டெண்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற கேரக்டர். வேற ஆப்ஷன் இல்ல. எங்க அம்மா அப்படிதான் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ பேப்பர காணோம். அதாவது நான் எழுதியிருக்கேன். பட் ஆப்ஷன் போட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க வீட்லலாம் எங்க அம்மா சொல்லவே வேண்டாம்ல வச்சு சாத்திட்டாங்க. அப்புறம் நான் எங்க எங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது. பிகாஸ் நான் வந்து தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம டீனேஜ்ல இருக்கோமா, காலேஜுக்கு கட் அடிச்சிருக்கோம். வீட்டுக்கு தெரியாமன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நான் எங்க அம்மாவ வந்து நம்ப வச்சு யுனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போயி, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட்டலாம் கெஞ்சி அந்த பேப்பர கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த இயர் வந்து ரேங்க் ஹோல்டர் நானு. ஆனா, அது அந்த ரேங்க் ஹோல்டர் வாங்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என் லைஃப்ல எல்லாமே நடக்கும். பட் பெஸ்ட்டா இருக்கும். நான் நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஸ்ட்ரகிளுமே எனக்கு வந்து லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து பூஸ்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஜஷ்வி பாப்பா வந்து எனக்கு மார்ச் 2019ல பொறந்தாங்க. என் லைஃப்லயே நான் எடுத்த ஒரு பெஸ்ட் டிசிஷன். இன்னைக்கு நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா, அது அவர் தான் சொல்லலாம். என் கூட இருக்க நெறைய பேருக்கு தெரியும். ஜஸ்வின்னு நான் பேச ஆரம்பிச்சாலே பயங்கரமா எமோஷனல் ஆயிடுவேன். பிகாஸ் இந்த 7 இயர்ஸ் எனக்கு வந்து அவள ஒரு குழந்தை வளர்த்த மாதிரி இல்ல. எனக்கு ஏதோ ஃப்ரெண்ட் வந்து கூட கம்பேனியன் இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, என் பொண்ணு வந்து பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. அவளுக்கு ஒரு வயசு ஆகும்போதுமே வந்து எனக்கு வித்தியாசமா தெரிவா. இந்த ஹோல் மதர்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு பயங்கர ஹேப்பியா தான் இருந்தது. என்னோட அம்மா, அப்பா 2 பேருமே வந்து ஒரு அப்பா வந்து 2017ல தவறிட்டாங்க. அம்மா வந்து அப்புறம் லேட்லி ஒரு 2 இயர்ஸ்ல வந்து தவறிட்டாங்க. எனக்கு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சர்க்கிள். ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரிலாம் நாங்க அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நமக்கு நெறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்பா சைடும் சரி, அம்மா சைடும் சரி, நெறைய பேர் இருக்காங்க. எல்லார் கூடயுமே இப்பயும் டச்ல இருக்கேன். பட் வந்து எனக்கு அந்த க்ளோஸ் பாண்ட் இல்ல. ஏன்னா, எங்க அம்மா வந்து என்னோட ஃபுல் லைஃபையும் வந்து படிக்கிறதுக்கே வச்சிருந்தாங்களா. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல்க்கோ, ஒரு வெட்டிங் எந்த ஃபங்ஷனுக்குமே என்ன கூட்டிட்டு போமாட்டாங்க. ஸோ எனக்கு அந்த அட்டாச்மென்ட்டே அவங்களோட இல்ல. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி இங்க வந்து சென்னை வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்யூனிகேஷனே இல்ல. அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படி கேட்கறது தான். ஏதாவது ஃபங்ஷன்ஸ்னா போவேன். இன்னுமே எங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ்லாம் என் மேல பயங்கர பாசமா இருப்பாங்க. ஃபோன் பண்ணல கூட நான் ஃபோன் பண்ணலன்னா, ஃபோன் பண்ணி செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி. லேட்டர் வந்து ஜஸ்வி பொறந்ததுக்கப்புறம், அம்மாவும் தவறுனதுக்கு அப்புறமா, எனக்கு வந்து ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னே தெரியாது. அத எப்படி தூக்கி வச்சுக்கணும், அத நம்ம எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும், எந்த விதமான நாலேட்ஜுமே எனக்கு கிடையாது. சம்பவம் எப்படியோ வந்து அவள வந்து அப்படி இப்படி தெரிஞ்சு கத்துக்கிட்டு வந்து வளர்த்துட்டேன். என் பாப்பா பார்த்தீங்கன்னா, அவ பொறக்கறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு விஷ் இருந்தது. எங்க அப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஸோ எங்க அப்பா கிட்ட தான் நான் ப்ரே பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு பாப்பா வேணும். அந்த பாப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டடா இருந்ததுன்னா, நான் வந்து நீங்களே எனக்கு பொறந்த மாரி நான் ஃபீல் பண்ணிக்குவேன். பிகாஸ் எங்க அப்பா ரொம்ப நல்ல மாதிரி. நீங்க வந்து சாப்பிடலன்னு சொன்னீங்கன்னா, எங்க அப்பா கிட்ட காசே இல்லன்னா கூட அவர் சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அதனால எனக்கு அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் யுனிவர்ஸ் கிட்ட நான் ஒரு விஷ் வச்சிருந்தேன். என்னன்னா, ஜஷ்வி பாப்பாக்கு வந்து ஒரு பர்த் மார்க் இருக்கணும். நல்ல பெரிய மார்க்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, இது சில்லியா இருக்குல்ல. பட் வந்து அவளுக்கு அதே மாதிரி ஜஷ்வி வந்து சாப்பிடுறது, அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரைட் ஹேண்ட்ல பண்ணுவாங்க. எழுதுறது, எய்ம் பண்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணுவாங்க. எங்க அப்பா எக்ஸாக்ட்லி அதே தான் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே பொறந்தாங்க. அதே மாதிரி பாப்பா பொறக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பர்த் மார்க் இருந்தது. சின்னதாலல ரொம்ப பெரிய பர்த் மார்க்கு. எனக்கு இந்த 2மே வந்து நம்ம ஒரு ரைட் பாத்ல இருக்கோம். கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நம்ப வச்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்விய நல்லா வளர்த்துட்டு, நம்ம ஜஸ்வி வந்து நான் ஃபுல் டைமா ஒரு வீட்ல இருந்து பார்த்துக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. நான் என்னோட கெரியர், என்னோட பிசினஸ் இப்படி போனேன்னா, என் பொண்ணோட இந்த மொமெண்ட்ட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஜாப் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, பேக்கிங் கிளாஸஸ் அண்ட் இந்த வாரா குக்கர், மதுரை வந்து மசாலா ஃபுட்ஸ் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே வீட்ல இருந்துட்டே தான் அவள வந்து பார்த்துக்கிட்டேன். இனிஷியலா நான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நடந்த காமெடீஸ்லாம் சொல்றேன். என் பொண்ண வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூல் சேர்க்கும்போது, அவளுக்கு ஸ்கூல் வந்து 12:30 வரைக்கும் தான். ஆ என் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அவ ஸ்கூல்ல. நான் ஸ்கூல் பார்க்கும்போது நெறைய ஸ்கூல்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி, என் பொண்ணு ஹேப்பியா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அவளோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியே வந்து அவளோட சந்தோஷம் தான். படிப்பெல்லாம் எனக்கு 2வது. பிகாஸ் நான் நெறைய படிச்சிருக்கேன். என்னோட ஐடியாலஜி படி ஒரு குழந்தை இந்த வயசுல வந்து ஜாலியா இருக்கிறது தான் மேட்டர். படிக்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப தெரியும்ல, நம்ம என் கூட டாப்பரா இருந்தவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கேன். லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கேன். இது எதுக்குமே வந்து எஜுகேஷன் ஒரு பேஸா இருந்திருக்கே தவிர, இந்த படிப்பு படிச்சனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ என்னோட ஒரே விஷ் வந்து எனக்கு சின்ன வயசுல விளையாடுறதுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கோ அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலில இருந்தேன். ஸோ என் பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடம்லாம் குடுத்து நல்லா வளர்க்கணுமேன்னு சொல்லிட்டு வளர்த்தேன். ஸோ இப்ப கம்மிங் டூ த ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட். லைஃப்ல பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒன்ஸ் உங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா, பார்க்குறவங்கலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. லைஃப் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவங்கலாம் நமக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்க கூட இருக்காது. பட் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி நம்ம நல்லதுக்கு கூட சொல்லலாம். நம்மளோட நெறைய விஷயங்கள்ல அவங்க வந்து தலையிட பார்ப்பாங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம, உங்க லைஃப்லயே வந்து அவங்க டிசிஷன் மேக்கரா மாற ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தனால எனக்கு அதெல்லாம் வந்து கம்மியாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல்னா நம்ம போய் ஒரு ஃபங்ஷன் நிக்கும்போது நம்ம அம்மா இல்லன்ற ஃபீல் நமக்கு நெறைய வரும். என்ன கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னால எவ்ரி சிங்கிள் டே எங்க அம்மாக்காக அழுகாம இருக்கவே முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி என்ன வளர்த்தாங்க. இப்ப எங்க அம்மா ஒரு ஃபங்ஷன் போறாங்க. அங்க நல்ல ஃபுட் இருக்கு. நான் என்ன விட்டுட்டு போயிருக்காங்கன்னா, அவங்க சாப்பிட கூட மாட்டாங்களாம். ஏன்னா வந்து, நான் வந்து அந்த நல்ல ஃபுட் சாப்பிடாதப்போ, அவங்க மட்டும் சாப்பிட்டா அவங்க மனசு கேட்காது. அந்த மாரி நெறைய சென்டிமெண்ட் வேல எங்க அம்மா பார்ப்பாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து கஷ்டம் குடுக்கக் கூடாதுன்றதுக்காகவே நான் என் லைஃப்ல நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அத சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அத டிசர்வ் பண்றாங்க. பிகாஸ் அவங்களோட ஹோல் லைஃபே நானா தான் இருந்திருக்கேன். என் பொண்ணு விஷயத்துல நான் அத பண்றது கிடையாது. என் பொண்ணுக்கு தேவையானத நான் புரொவைட் பண்றேன். அட் த சேம் டைம் எனக்கு என்ன வேணுமோ அதையும் நான் பண்ணிக்கிறேன். என் பொண்ணுக்காக நான் ஹோல் லைஃப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ரீசன் என்னன்னா, அவ்ளோ பண்ண எங்க அம்மா இப்ப உயிரோடயே கிடையாது. என்னாலயே அவங்களுக்கு எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஸோ அஸ் அ மதரா நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும். நம்ம குழந்தையும் நம்ம நல்லா வளர்க்கணும். ஸோ இந்த 2யுமே வந்து நான் கரெக்ட்டா வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ லேட்டர் எனக்கு வந்து தெரிஞ்சனால. அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட், ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபாதர் இல்ல, மதர் இல்ல அமைஞ்சுட்டாங்கன்னா, உங்க லைஃப் செக்யூர். பட் இது எதுவுமே அமையல. உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வரீங்கன்னா, அந்த மொமெண்ட் தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. லைக் பீப்பிள் எல்லாம் எப்படி க்ரூஷியலா மாறுவாங்கன்னு. நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்கள எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. த மொமெண்ட் நீங்க வந்து ஒரு லைஃப்ல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு எல்லாமே பார்க்க இனிமையா இருப்பாங்க. பார்க்குறவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிருக்க கூடாது, அப்படி பண்ணிருக்க கூடாது சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நமக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது இல்லையா? ஐ அம் த பெர்சன் லைக் எனக்கு என் பெர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப வரைக்கும் கூட ஒருத்தர் கூட நான் 100% சொல்லியிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் ஓரளவுக்கு. ஆனா கூட அவங்களுக்கே ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் சொல்லுவேன். நம்ம அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும் அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்ப கம்மியா தான் ஷேர் பண்ணுவேன். என்னோட ஃபேமிலியோட விஷயம் வந்து வெளில போக்கூடாததுல நான் பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பேன். ஸோ என்னை யாராவது பார்க்கும்போது சொல்லுவாங்க, "எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நல்ல ப்ராப்ளம் சொல்லும்போது நெனப்பேன், டேய் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுடா, பேசாம போங்கடா." அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கடவுள் புண்ணியத்துல வந்து அம்மா, அப்பா இல்லாம நான் வந்து இந்த ஒரு அப்பா இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றேன்னு நெனைக்கிறேன். அம்மா இல்லாம இது வந்து ஒரு 6த் இயர் வந்து போயிட்டு இருக்கு லைஃப். இந்த டைம்ல உங்களுக்கு என்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணுங்க. ஏர்னிங் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு நிலைக்காது. ரீசன் என்னன்னா, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும்போது தான் இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லல. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. இப்போ வெண்ணிலாவாகட்டும், சுகன்யாவாகட்டும், ராகவி, பிரியா எல்லாருமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்கு. நான் வந்து எத பத்தியாவது சொல்றேன். இல்ல எங்க பாப்பாக்கு ஏதாவது ஹெல்ப் பார்த்துக்கோங்கன்னு சொன்னா கூட பார்த்துப்பாங்க. நான் சாப்பிடலன்னா எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. எல்லாருக்கும் இது அமையாது இல்லையா? நெறைய கேர்ள்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்ப நானும் வெண்ணிலாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ எதுலயா ஷேர் பண்ணேன்னா, எல்லாரும் எங்ககிட்ட சொல்றது, "உங்கள மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் எங்களுக்கு" அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்க வந்து அதுக்கு நீங்க விட்டு குடுத்து போணும் நெறையா. நெறைய வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப சேவ் பண்றதுக்கு நீங்க போராடணும். எதுவுமே நமக்கு ஈஸியா நடந்துராது. நான் வந்து ஆல்வேஸ் வந்து கிவிங் சைடு. ஸோ எனக்கு வந்து இப்ப நீங்க சண்டை போட்டீங்கன்னா கூட நான் தான் ஃபர்ஸ்ட்டு போய் சமாதானம் பண்ணிக்குவேன். எனக்கு அந்த கோவத்த வச்சுக்க தெரியாது. எனக்கு உங்கள ஹர்ட் பண்ண தெரியாது அந்த மாதிரி. நீங்க என்ன எவ்ளோ ஹர்ட் பண்ணாலும் எனக்கு திருப்பி உங்கள ஹர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் மீ. ஏன்னா எனக்கு வந்து இப்ப நம்ம 2 பேரும் நீங்க என்ட்ட ஆர்க்யூ பண்ண வரேங்க. நான் உங்கள திருப்பி ஆர்க்யூ பண்ணிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க கெட்டவங்களாவே இருந்தா கூட, அவங்க கிட்ட நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நான் நெனச்சு என்னோட நிம்மதிய நான் கெடுத்துப்பேன். ஸோ அதனால 99% ஆர்க்யூமெண்ட்ஸ தவிர்த்துருவேன். என் ஃப்ரெண்டு கூட ரீசென்ட்டா வந்து நாங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு சின்ன ஸ்லிப்பர் இதுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த கேட் வாசல்ல நிக்கிறேன். அவ வீட்டுக்கு வந்து என்ன திட்டுறா. இந்த மாரி "ஏம்ல நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ பார்த்தா வெளில நிக்கிற" அப்படின்னு. எனக்கு அந்த சண்டை போடுற மொமெண்ட் இருக்குல்ல, எனக்கு அது ஆகவே ஆகாது. சின்ன வயசுலேருந்தே நான் சண்டை போட மாட்டேன். ரொம்ப அமைதியா போயிடுவேன். அதனால நான் எப்பவுமே குறைஞ்சு போனதில்ல. நான் விட்டு குடுத்து போறது, அமைதியா போறதெல்லாம் என்னோட பீஸ் தான். இப்ப அவங்கள நான் வந்து கஷ்டப்படுத்துறதுனால நான் தான் கஷ்டப்படுவேன் அதிகமா. இப்படி சொல்லியிருக்க கூடாதோ, அவங்க கேட்டப்ப நான் ஹெல்ப் பண்ணியிருக்கணுமோ, இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பேன். யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா, என்னால முடியலன்னா கூட பண்ணிருவேன். ஏன்னா, அத பண்ணாம விட்டா நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால வந்து சின்ன சின்ன ஹெல்ப்னாலும் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 30 இயர்ஸ் நீங்க ரீச் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் லைஃப்ல நீங்க ஒரு 5 to 6 இயர்ஸ் மேரேஜ் ஆயிருப்பீங்க. நெறைய பேருக்கு சொல்றேன். மேரேஜ் ஆயிருக்கும். லைஃப் ஒரு சிலருக்கு புடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு புடிக்காது. செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. இல்ல சிங்கிளா வாழலாம்ன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தான் கனெக்ட்ல இருக்கும். எங்கன்னா மணியில வந்து தான் நிப்பீங்க.
மணி இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால வந்து லைஃப்ல வாழவே முடியாது. ரிலேட்டிவ்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் எது இல்லன்னா கூட நீங்க சர்வே பண்ணிடுவீங்க. ஃபீல் பண்ணுவோம், பட் சர்வே பண்ணுவோம். இந்த பணம் இல்லன்றது வந்து உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணி விட்டுடும். ஸோ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, நான் லேட்டா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க இப்போ உங்களோட 20ஸ், 25, 30ல இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் சேவிங். ஆம் ஃபேமிலில இருக்க ஒருத்தருக்கும் செஞ்சு செஞ்சு நீங்க கஷ்டப்படாதீங்க. ஐ அம் த பெர்சன் லைக் எல்லாருக்கும் குடுத்துட்டு, எனக்கு இல்லன்னா கூட நான் பெருசா ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். பட் எனக்கு இத கத்துக்கவே இவ்ளோ வருஷம் ஆயிருக்கு. நமக்குன்னு பணம் இருக்கணும். வாட்டெவர் நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு கலெக்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்டரா இருக்கட்டும், சிஎம்மா கூட இருக்கட்டும், நம்ம கையில கொஞ்சம் பணம் இருந்தா தான், உங்க ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா கூட உங்களால பண்ண முடியும். உங்க ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அவர்கிட்டயேவா நீங்க பணம் வாங்குவீங்க? கிடையாது. டில் டேட் என்னோட பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் வரைக்குமே நான் தான் டேக் கேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை. பாப்பாக்கு தேவையானதெல்லாம் நம்மளே பண்ணணும் எல்லாமே. எனக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. நான் அத வந்து பர்டனாவும் நினைக்கல எடுத்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம ஏர்ன் பண்ண தான் காரணம். ஸோ ஒரு ஹெல்தி லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப்ப நீங்க லீட் பண்ணணும்னா, கண்டிப்பா ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து உங்களால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ ஏர்ன் பண்ணுங்க. த சேம் டைம் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற நமக்கு இந்த வயசுல நம்மளால டூர் போ முடியும். ஒரு லாங் டிராவல் பண்ண முடியும். நம்ம பாடி அதுக்கு அக்செப்ட் பண்ணும். இதுவே லேட்லி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேபி சுகர் வந்திருக்கலாம், பிரஷர் வந்திருக்கலாம். இல்ல நம்ம வயசு அதுக்கு ஒத்துழைக்காம போகலாம். இல்ல கால் வலி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்ல நம்ம என்ஜாய் பண்றத 5 இயர்ஸ் கழிச்சு பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணவே முடியாது. என்கிட்ட யாராவது வந்து கோ வித் த ஃப்ளோ கொஞ்சம் பேஷியன்ட்டா போனா லைஃப் நல்லா போகும்ன்னு சொன்னாங்கன்னா, நான் அத பிலீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா, இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த மென்டாலிட்டி, எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு மைண்ட் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் பயங்கரமா லைஃப்ல வேற லெவல் ஆன பொசிஷன்ல இருந்திருக்கேன். லேட்டா ஜஸ்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். அவளோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப பிரியாரிட்டியா இருக்கும். அவள வச்சு தான் என்னோட ஹோல் பிளானே இருக்கும். இப்ப நாங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணா கூட நான் அவளுக்கு ஏத்த மாதிரி தான் பிளான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லொகேஷன் பார்க்கறதுனா கூட ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரியாரிட்டி லிஸ்ட் வந்து வேற மாதிரி நமக்கு மாற தான் செய்யும் இல்லையா? அதனால நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க, ஒரு லவ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா, அந்தந்த மொமெண்ட்லயே பண்ணிடுங்க. லேட்ன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு நமக்கு லவ் பண்ணலான்னு ஆசை இருக்கும். ஒரு 1 இயர் கழிச்சு நமக்கு அந்த ஆசையே போயிருக்கும். என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரே ட்ரீம் தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும். ஆ சூரியவம்சம் படம் பார்த்து நான் பயங்கர ஃபேன். சரியா? நான் வீட்ட விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றத ஒரு ட்ரீமாவே வச்சிருந்தேன். எனக்கு அது நடக்கல. பட் எனக்கு அந்த மாரி ஆசை இருந்தது. இப்போ நான் திங்க் பண்ணுவேன் லைக் லைஃப்ல வந்து நமக்கு அந்த மொமெண்ட்ல என்ன ஆசை இருக்கோ, அத அப்பப்ப அப்பப்ப பண்ணிட்டோம்னா, கிரேஸ்ஃபுல்லா தப்பிச்சுருவோம். அந்த போஸ்ட்போன் பண்ணும்போது நம்ம மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி, இன்னைக்கு நமக்கு ஒரு மென்டாலிட்டில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும். ஒரு 6 மாசம் கழிச்சு, இல்ல இல்ல வேண்டாம் நம்ம இப்படியே இருந்துடலாம்னு தோணும். அந்தந்த மொமெண்ட்ல ஒரு ஆசை வந்துச்சுன்னா, அத அப்ப ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. இல்லன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏர்ன் பண்றதுக்கு பேசிக்கான வேஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஃபீல்ட்ல படிச்சிருக்கீங்களோ, அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்குமோ அது பண்ணுங்க. பணம் சின்னதோ, பெருசோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டெய்லி வேலைக்கு போகும்போது அழகா ரெடி ஆயிட்டு போவீங்க. 4 பேர பார்ப்பீங்க. எனக்கு ஹியூமன்ஸோட இன்டராக்ட் பண்றது பயங்கரமா பிடிக்கும். க்ரவுட் பிடிக்காது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ பீப்பிள்ஸ் கூட நல்லா பேசுறது பிடிக்கும். இப்ப நான் அதெல்லாம் மிஸ் பண்றேன். வீட்ல இருக்கறனால வந்து நெறைய பேர பார்க்க முடியலையே அந்த மாதிரிலாம். நீங்க அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரக்கூடாது. ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒர்க் போங்க. உங்களுக்கு ஒர்க் போற சிச்சுவேஷன் இல்ல. வேற ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா, கண்டிப்பா பிசினஸ் பண்ணுங்க. முன்னாடிலாம் பிசினஸ் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, லாஸ் ஆயிடும். பிசினஸ் பண்ணா பிரச்சனை வந்துரும் அந்த மாதிரி நினைப்பாங்க. நான் பண்ற எல்லா பிசினஸுமே வந்து 0 லாஸ் பிசினஸ் தான். நான் பெருசா இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது பிசினஸ்ல. ஸோ இன்னைக்கு எனக்கு பிசினஸ் வைண்ட் அப் பண்ணா கூட எனக்கு 0 லாஸ் தான். அந்த மாதிரி பிசினஸ் நான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் மணி விஷயத்துல நான் ரொம்ப பயங்கர கால்குலேட்டிவா ஒர்க் பண்ணுவேன். இப்போ இந்த லாஸ்ட் மந்த்லாம் கூட நான் பயங்கரமா பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற ஸ்டேஜ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இப்ப அகைன் வந்து வாக் மோடுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அதனால தான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. லைஃப்ல நெறைய பேர் நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. வாழலாமா வேணாமான்னு என்ன மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பிகாஸ் நான்லாம் நெறைய டைம் வந்து நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்லாம் கூட யோசிச்சிருக்கேன். பட் அது தப்பு. ஏன்னா நம்மள நம்பி ஒரு குழந்தை இருக்காங்க. நமக்கு இன்னும் வாழ்றதுக்கு ஒரு 30 வருஷம் வாழ்க்கை இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த இந்த சிச்சுவேஷன தாண்டிட்டா, மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் இல்லையா? அந்த ஹோப்ல தான் நானே என் லைஃப்ப ரன் பண்றேன். என்ன மாதிரி யாராவது வந்து நீங்க வந்து பேரண்ட்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, விர்ச்சுவலா உங்களுக்கு ஒரு ஹக் குடுக்குறேன். பிகாஸ் என்னோட ஷூஸ்ல இருந்தா தான் வந்து நான் எவ்ளோ பெயின வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னு தெரியும். பிகாஸ் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு யார்கிட்டயுமே என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இவ்ளோ இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, உங்களுக்கு யார தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஹெல்ப் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது,
இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, உங்க பிரச்சனையில 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அவங்கவங்க லைஃப்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னோட சுகன்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுகன்யா தான். பட் அவகிட்ட வந்து நான் நெறைய பெர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஜாய். அவ ஹேப்பியா இருக்கணும் எனக்கு. இப்ப நம்ம சொல்ற கதைய கேட்டு அவளுக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாதுன்னு அவள்ட்ட நெறைய நாள் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இப்ப தான் வந்து எனக்கே முடியலன்னா, நான் அவகிட்ட வந்து எனக்கு இந்த மாரிலாம் ஃபீல் ஆகுது. நான் வந்து ஃபீல் பண்றேன். நான் வந்து லோன்லியா இருக்க மாரி ஃபீல் பண்றேன். அப்பலாம் ஷேர் பண்ணுவேன். இல்லன்னா நான் அவகிட்ட கூட கொண்டு மாட்டேன். ஸோ எப்பவுமே யாருமே நமக்கு ரெடியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே பொறந்து இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க தான் உங்கள பார்த்துக்கணும். ஸோ இந்த இமேஜினேஷன்ல வாழாதீங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் வருவாங்கன்னு. 4 பேர் இல்ல 40 பேர் எத்தன பேர் இருந்தாலும் யாருமே வரமாட்டாங்க. இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன கரெக்ட்டா தோணுச்சுன்னா, நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரகிள் இன் த சென்ஸ் இந்த மென்டலி நம்ம ஃபேமிலி இந்த மாரி விஷயங்கள்ல ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, ஹெல்ப்ன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யார்ட்டயும் போய் நிக்கல ஃபர்ஸ்ட் திங். யாரோட ஹெல்ப்பையும் நான் பெருசா எடுத்துக்க ட்ரையும் பண்ணல. பட் யாரும் வந்து அப்படி வில்லிங்கா பண்ண போறது கிடையாது. ஸோ, நமக்கு ஹெல்ப்பே பண்ணாத 4 பேர பத்தி, நம்ம ஃபியூச்சர்ல எடுக்கிற டிசிஷன்ல எப்படி அவங்கள நம்ம வந்து வச்சுக்கலாம்? நம்ம நெனைப்போம்ல, ஐயோ! நம்ம இப்படி பண்ணா நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோ, அப்படி பண்ணா தப்பா எடுத்துப்பாங்களோ, லைஃப்ல ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணா தப்பா எடுத்துப்பாங்களோ, குழந்தைய போர்டிங்ல போட்டா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நம்ம நெனைக்கிறோம். பட் அவங்க யாருமே நம்ம லைஃப்ல நோ ஒன். அவங்களுக்கு நம்ம லைஃப்ல எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. வித்தவுட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர, அந்த க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் தவிர, இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வந்து நீங்க மியூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. இத நான் லேட்டா தான் கத்துக்கிட்டேன். பிஃபோர்லாம் வந்து, ஐயோ! நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க? நம்ம லவ் பண்ணாம நம்மள கொன்றுவாங்க. எங்க அம்மாலாம் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அம்மா என்ன நெனைப்பாங்க? இப்படி யோசிச்சு, யோசிச்சு என் லைஃப்ல இருக்க எல்லா டிசிஷனுமே வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. நான் எடுக்கிறதுக்கான சான்ஸே இருந்ததில்ல. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, யாரு என்ன நெனச்சா நமக்கு என்ன? நமக்கு ஒரு லைஃப் வேணும். நமக்கு ஒரு ஹேப்பினஸ் வேணும்னா, நம்ம அத சூஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யாருமே உங்களோட ஸ்ட்ரகிள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. உங்களோட இஎம்ஐஸ் நீங்க தான் பே பண்ணணும். உங்க ஃபேமிலிக்கு முடியலன்னா, நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கணும். எனிதிங் ஒரு ஃபுட் வேணும்னா, நீங்க தான் சமைச்சு சாப்பிடணும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இத நெறைய பேர் தெரிஞ்சுக்காம நமக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யார தெரிஞ்சாலும் பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு நீங்க மட்டும் தான். வேற யாருமே உங்க லைஃப்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல வந்து நான் நெறையா பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்கு, லைஃப்ல யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு மொமெண்ட்ல இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா என்னால பெருசா உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அத கண்டிப்பா பண்றேன். மேபி த கைடன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட குடுக்குறேன். அம் யா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே வந்து அழுதுட்டு தனியா தூங்கவே கூடாது. எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் வந்து இருக்கணுன்றது என்னோட விஷ். ஸோ, அந்த ஒரு பெர்சனா நான் உங்களுக்கு இருப்பேன். ஸோ, நான் உங்கள ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும், யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியலன்னா, நீங்க தாராளமா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாழவே பிடிக்கலன்னு யோசிக்கிறீங்களா? என்ன பார்த்து வாழ கத்துக்கோங்க. பிகாஸ் எனக்கெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லாம இருந்து, நான் இந்த கொஞ்சம் நல்லா வந்திருக்கேன் இல்லையா? இந்த ஸ்டேஜ் வரதுக்கு நான் நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருக்கணும்னு நினைச்சேனோ, அந்த பொசிஷன நான் ரீச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. ஸோ தி மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். நீங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ, அத நோக்கி பயணிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தரோட லைஃப்ல ஹாப்பினஸ் குடுத்தா கூட எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.